ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பிரபுதேவா நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஜாலியோ ஜிம்கானா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு உதவியா அவரோட பொண்ணும் பேத்திகளும் இருக்காங்க. இவங்களோட ஹோட்டல் ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்தாலும் போக போக ரொம்ப டல்லாகிருது. இந்த சமயத்தில் ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய ஆர்டரை இவங்களுக்கு கொடுக்கிறாரு. இவங்களும் கடன் வாங்கி அந்த ஆர்டரை பண்ணி கொடுக்கறாங்க. ஆர்டர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல்வாதி இவங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த அரசியல்வாதியோட ஆட்கள் ஒய்ஜி மகேந்திரனை அடிச்சு படுத்த படுக்கையாவும் ஆக்கியிருந்தாங்க. அதனால அவரோட பொண்ணும் பேத்திகளும் சேர்ந்து வக்கீலா இருக்கிற பிரபுதேவாவை பார்க்க போறாங்க. அவரு ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கக்கூடிய நேர்மையான வக்கீலா இருக்காரு. இவங்க அவரை பார்க்க போற சமயத்துல அவரு இறந்து பொணமா இருக்கிறாரு. அதனால அந்த கொலைபலி நம்ம மேல விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பிரபுதேவாவோட பாடிய டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல அவர் பேர்ல 10 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால அவரை வச்சியே அந்த பணத்தை ஆட்டை போடலாம்னு இவங்க பல சூழ்ச்சிகள் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பணம் இவங்க கைக்கு கிடைச்சதா இல்லையா, பிரபுதேவாவுக்கு நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பிரபுதேவாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு பணமா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரை தவிர அபிராமி, மடனா செபஸ்டின், ஒய்ஜி மகேந்திரன் எல்லாருமே அவங்களோட ரோலை சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல அங்கங்க உள்ள ஒரு சில காமெடி ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி ஓகேவா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. இந்த படத்தோட முழு கதையுமே மடனா செபஸ்டின் யோகி பாபு கிட்ட சொல்ற மாதிரி படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது தேவையில்லாம இவங்க எதுக்கு இதை யோகி பாபு கிட்ட சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. டைரக்டா இவங்க படத்துக்குள்ளேயே போயிருக்கலாமான்னு தான் தோணுச்சு. படத்துல நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ் இருந்தும் அவங்களை இந்த படத்துல சரியா யூஸ் பண்ணல. இந்த படம் ஃபுல்லா காமெடி இருந்தாலும் 1-2 காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் இவங்க பிரபுதேவா பேர்ல உள்ள பணத்தை எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. படத்துல ரோபோ சங்கர் காமெடிங்கிற பேர்ல பண்ற விஷயம்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. இந்த படத்தை சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரபுதேவா, மடானா செபஸ்டின், அபிராமி, ஒய்ஜி மகேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.